அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு நாம் தமிழ் கட்சியிலிருந்து நத்தம் சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் நம்ம பேசின பல காணொலிகளில் நீங்கள் பதிவு செஞ்ச சில விஷயங்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் மீது சில விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்னு மறைமுகமாக சுட்டி காட்டிருந்தீங்க. அதோட கமெண்ட் செக்ஷனில் பல விஷயங்கள் பார்க்கும்போது உலகத்தமிழர்கள் பல பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்குமா, நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய கருத்துக்கள் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் வருது, கட்சியில் முக்கிய பொறுப்பு சிவசங்கரன் போன்றவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏன்னா யார் யாருக்கோ வழங்குறாங்க, அவங்க காலவாரி விட்டு போயிடுறாங்க. உழைக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு தரணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இப்போ எழ தொடங்கி இருக்கு. சோசியல் மீடியால இதை பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? இல்ல சார், இப்பயே முக்கிய பொறுப்புல தானே இருக்கலாம். மாநில கொள்கை வர செயலாளர், மாநில பொறுப்புல இருக்க, இதை தாண்டி வேற என்ன வேணும்? அதனால நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, பொறுப்புல இருந்துகிட்டு தான் வேலை பார்க்கன்ற அவசியமே இல்லை சார். எனக்கு எனக்கான களம் அமைஞ்சா நான் வாழ்க்கை என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு இப்ப தேர்தலை போட்டிட்டோம், அந்த தேர்தலை போட்டியிடும் போது நம்மளுக்கான களம் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு களமா இருந்துச்சு. அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. எப்படின்னா, அந்த தொகுதியினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய களமா இருந்துச்சு. அது மாதிரி நம்மளுக்கான சூழ்நிலைகள், அதாவது கட்சியோட கட்டமைப்பு படி நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு. நம்ம மாநில பொறுப்புல இருக்கோம், எல்லாமே இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம மாநில பொறுப்புல இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மாவட்டமோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலேயே நாம ஒரு சுதந்திரமா ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது விஷயம். அவ்வளவுதானே தவிர நான் எந்த பொறுப்பும் எதிர்பார்க்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், எனக்கு இந்த பொறுப்பும் கூட வேண்டாம். ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் வேலை வாங்க விட்டாங்க, நான் நிம்மதியாக எனக்கு தேவை இல்லை. வேலை வாங்க விரும்ப எனக்கு வேலை வாங்க போறேன் தவிர அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை. இன்னொன்னு நம்மளுக்கு கேள்வி கேட்கிற பழக்கம் இருக்கு சார். நான் நிஜமா நீங்க சொல்றீங்க, கமெண்ட்ல எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் கேள்வியை கேட்டுவிட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் பேட்டியை கொடுத்துட்டு நான் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்றேன் தெரியுமா? எவ்வளவு பேர் தெரியுமா அது சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க. நான் அண்ணன்ட்ட என்னென்ன விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி நம்ம பேசுறதுலயே கரெக்டா வார்த்தைகள் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை வெட்டி வெட்டி ஒட்டி கூட அண்ணனுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் என்னைக்கு கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல போறோம். ஆனா என் மனசுல பண்றதை பேசுறேன் சார். இதுக்காக என்ன செய்வீங்க? அதிகபட்சம் கட்சியை விட்டு நிக்குவாங்க, வேற என்ன செய்வாங்க? அதுக்காக பேசாம இருக்க முடியாது சார். இங்க பாருங்க, ஒன்று தெரிஞ்ச சார், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் கேள்வி கேட்க வந்த கட்சி ஒரு கட்சி, நாம ஒரு கட்சி. இந்த கட்சிக்குள்ள ஒருத்தர் கேள்வி கேட்கிறான்னா அதுதான் ஜனநாயகமா இருக்கும். அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நான் இருக்கிறதா நினைக்கிறேன், கேட்கிறேன். அவ்வளவுதான் தவிர பொது வெளியில கேட்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல வேற வழி இல்லாம தான் பொது வெளியில பேசுறோம். நான் இப்பயும் கூட சொல்றேன், எனக்கு என் கட்சியினுடைய உள்கட்சி பூசலையோ உள்கட்சி பிரச்சனையை பொது வெளியில பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை, அதை பேச விரும்பல. வேற வழியே இல்லாம தான் கடைசி நேரத்துல அதை பேசுறோம். அப்பயாச்சும் ஒரு தீர்வு ஏற்படும். மற்றபடி என் கட்சியோட பிரச்சனை கட்சிக்குள்ள பேச விரும்புறேன். எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி இந்த கட்சியிலும் பிரச்சனை இருக்கு. எனக்கு அதெல்லாம் என்னைய பொறுத்தளவு வேலை பார்க்கணும்னு நினைக்கிற நபர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் தடை இருக்கக்கூடாது. அனுமதின்ற பேர்லயோ அவங்களை கேட்டுத்தான் செய்யணும், இவங்களை கேட்டுத்தான் செய்யணும், அனுமதி பெற்றுதான் செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கும்போது, நாட் ஓன்லி ஃபார் மீ, எனக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்தமா நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு சுதந்திரமா வேலை செய்யறது இருக்கணும். அதுக்குன்னு சுதந்திரமா வேலை செய்ய சொல்றாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு, அவங்களுடைய சுய விருப்பங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றதுங்கிறது முறையாது. அவங்க விருப்பத்துக்கு பண்றதுங்கிறது ஒரு முறையாது. ஒரு கட்டமைப்புடன் கூடிய ஒரு ஒரு தலைமையா, ஒரு கூட்டு தலைமையா, ஒரு மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒரு மாநில பொறுப்பாளர்கள், ஒரு தொகுதி பொறுப்பாளர்கள் அல்லது ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், இப்படி எல்லாம் எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னவா இருக்கும் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான மனுக்கள் மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் அல்லது அங்க இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்ல காவல் நிலையம், காவல் நிலையம், இல்ல பேரூர் கழகம், இந்த மாதிரி பேரூராட்சிகள், இந்த மாதிரினா எந்த, அதாவது உள்ளாட்சி அமைப்போ வருவாய்த்துறை அமைப்போ என்ன கட்டமைப்போ அந்த நிர்வாகத்திட்ட முறைப்படி மனு கொடுத்து மனுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதுக்கு தீர்வு ஏற்படாட்டி நீதிமன்றம் மூலமா தீர்வு ஏற்படுத்தி மீண்டும் 2016 காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நாம கட்சி பணியை மிக தீவிரமா செஞ்சோமோ அந்த அளவுக்கு சோர்வடையாம செய்யணும். ஐயோ நம்ம 2026 தோத்துட்டோமே, 8% வாக்கு 4% போயிருச்சேன்னு நம்ம பின்னோக்கி போறோம் பாத்தீங்களா, அது இன்னமும் கீழ்மட்டத்தில் இருந்த பொறுப்பாளர்களை சோர்வடைய செஞ்சிடும். அவங்க தளர்ந்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களை விடவே கூடாது. அவங்களை விடவே கூடாதுன்னா கட்சி உயிர் போடு இருக்குன்னா திரும்ப திரும்ப நம்ம மக்கள் பிரச்சனை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் இன்னும் வரையும் பெரிய அளவுல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு 3 மாதங்கள் கூட நிறைவடையல. ஆனால் இன்னும் அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் தமிழக அரசினுடைய கவனத்துக்கு போச்சா அல்லது அதிகாரிகள் அதை போட்டு மூடிட்டாங்களா? ஏன்னா அதிகாரிகள் எப்பவுமே என்ன தவறு செய்வாங்கன்னா சரண், இப்ப கூட ஒரு லாக்அப் டெத் நடந்தது தூத்துக்குடியில. இவங்க என்ன செய்வாங்க, இந்த லாக்அப் டெத் நீ எஃப்ஐஆர் ஆனா தானே, மீடியாவில் வந்தா தானே, மீடியா இது சம்பந்தமா பேசினா தானே, நாங்க இதை போட்டு மூடிட்டா, எஃப்ஐஆர் போட்டா தப்பா போட்டா, உண்மைக்கு புறம்பா எஃப்ஐஆர் போட்டா, முதல் தகவல் அறிக்கை உண்மைக்கு புறம்பா போட்டா, மீடியாவை பூரா பேச விடாம செஞ்சுட்டா, சோசியல் மீடியாவில் இருக்கவங்களை பூரா பேச விடாம செஞ்சுட்டா, இப்படி நினைக்கிறாங்கல்ல, இது தவறு. நான் என்ன சொல்ல வரேன், தப்பு நடந்தா தப்புன்றதுக்கான ஒரு ஒரு தார்மீக பொறுப்பேற்றுக்கிறோம். பொறுப்பேற்று மீண்டும் அந்த தவறு நடக்காம தங்களுடைய பணிகளை அவங்க செய்யணும். அப்பதான் அது சரியா இருக்கும் சரண். அதாவது ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னா அந்த லாக்அப் டெத் யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துறோம்.
ஏற்கனவே பெலிக்ஸ் மரணத்துல முழுக்க முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை வந்து காவல்துறை படிச்சிருந்தாலும் கூட இன்னமும் அவங்களுடைய அடாவடியும் அந்த திமிர்த்தனமும் தான்ற அகந்தையும் ஏதோ அவங்க மட்டுமே அடிக்க பிறந்தவங்க, யாரை வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், தங்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை எப்பவுமே ஒரு திமிரோடயே இருப்பாங்க, ஒரு தெனாட்டம். அதுலயே ஒரு சில அதிகாரிகள் நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. நல்லவங்க இருக்கிறதாலே வெளியில வந்து அதுக்கு அந்த காவல்துறையில இருந்த நல்ல மனிதர்கள் வந்து ஒரு 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 அவர்கள் கொடுத்த ஆதரவும் அவங்க கொடுத்த சாட்சியம் வந்தாலே அதை வந்து அந்த வழக்கை வந்து வெற்றி பெற செய்யுது. அதே காவல்துறையில இருந்த ஒரு பெண் காவலர் கொடுத்த ஒரு வாக்குமூலத்திலையும் ஒரு சாட்சிகளை திரைனா வழக்கே வந்து தண்டனைக்கு உள்ளானது, அதாவது தண்டனை உறுதி செய்யப்படும். அப்ப அப்படி இருக்கும்போது நல்ல காவலர் இருக்காங்க. ஆனால் 90 விழுக்காடு காவலர்கள் எப்பவுமே அதிகார போதையிலையும் அதிகார தூண்களையும் மக்களை வந்து ஏதோ ஒரு அடிமை போதை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனுடைய நல்லதுன்னு சொல்லணும். அவர் வந்து பிளாக்ல சரக்கு எடுத்திருக்காரு, சாராயம் எடுத்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை சட்டப்படிதான் அவங்க தண்டனை கொடுத்துருவாங்க, சட்டப்படிதான் விசாரிச்சிருக்காங்க. நீங்க இந்த லாக்டவுன் டெத்தை ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு செய்யுங்களேன். 2 வயசு பொண்ணை கற்பழிச்சாங்கல்ல, அவங்களை அடிச்சு கொள்ளுங்களேன். யாராவது கேள்வி கேட்போம்? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொண்டாங்க, அவனை அடிச்சு கொள்ளுங்களேன். ஒரு 70 வயசு மூதாட்டியை கற்பழிச்சாங்க இல்ல, அவங்க அடிச்சு கொள்ளுங்களேன். வாயிலா ஜீவன் அந்த கண்டுகுட்டிகிட்ட போய் வந்து ஒரு ஒரு செக்ஷுவல் ரீதியா ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணானே ஒரு கண்டுகுட்டி, ஒரு சின்ன கண்டுகுட்டிகிட்ட, ஒரு நார்த் இந்தியன். அப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க வந்து ஒரு தண்டனையை வலுவாக்குங்க, கடுமையாக்குங்க. அதுல லாக்அவுட், அதவே கூட லாக்அவுட் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் கூட சட்டப்படியான தண்டனை இருக்கணும். ஆனாலும் கூட என்ன செய்யறேன், அதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க யாருக்கு பயத்தை ஏற்படுத்தணும்? இந்த சமுதாயத்தை மிகவும் மோசமான சீரழிவுல மோசமான குற்றச்செயல்களை ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அந்த பயத்தை காட்டுறோம். இன்னைக்கு சாராயங்கிறதுங்க எல்லா ஊர்லயுமே பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க. திமுக பண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக பண்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் அது தொடர்கதையா இருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில இருந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இன்னைக்கும் சாராயம் இருக்கிறது, கஞ்சா இருக்கிறது, சீட்டாட்ட கிளப், லாட்டரி டிக்கெட் இதெல்லாம் வந்து நார்மலைஸா நடந்துகிட்டே இருக்கு. நான் அந்த தாவேக்கா வந்து அதை மாத்திருச்சான மாத்தணும். காரணம் என்ன? அதிகாரிகள் தங்களுக்கு மாசம் கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கிற துறைகள் எதுவோ, எந்தெந்த துறையில இருந்து எந்தெந்த தொழில்கள் இருந்து வருமானம் வருதோ அதை பூரா காவல்துறையை செய்ய வைக்கிறாங்க. காவல்துறை அரசியல்வாதி தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான தவறுகள்ல பெரும்பான்மையான சட்டவிரோத தவறுகளுக்கு, என்ன சொல்லலாம், சட்டவிரோதமான செயல்களுக்கு அடிப்படையில ஆதரவா இருக்கிறது ஒண்ணு அரசியல்வாதி அல்லது காவல்துறை. இந்த 2 பேரும் இங்க இருக்கக்கூடிய குற்ற செயல்களுக்கு, அது கஞ்சாவோ மதுவோ அல்லது சீட்டாட்ட கிளப்புகளோ அல்லது லாட்டரிகளோ இதுகளுக்கு ஆதரவாக இல்லாவிட்டால் இங்கு இது மாதிரியான செயல்களை நடக்காது சார். ஆக நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா வழக்கு பதிவு செய்யாம விடுறது, அந்த விஷயத்தை போட்டு மூடி மறைக்கிறது அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கு அதை வெளிக்கொண்டு வர்றது. உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, கண்டிப்பா நம்ம எல்லாம் பேசுவோம், அதெல்லாம் வெளியில வந்துடும். இதையும் தாண்டி நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. நீதிமன்றத்துல போய் அங்க கொட்டு வாங்கித்தான் நீங்க திருந்திங்கிறதா நம்ம என்ன செய்யணும்? தமிழக வெற்றி கழகம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தவறுகள் நீங்க உடனே தடுக்க முடியாது. 60 ஆண்டு காலமா இந்த நாடு சீரழிஞ்சு போயிருக்கு. அதை உடனே தமிழக வெற்றி கழகம் 6 மாசத்துல மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இடத்துல இருந்து அவங்க கஷ்டம் என்னன்றதையும் பேசக்கூடிய நபர்கள் தான். ஆனால் குறைந்தபட்சம் இந்த காவல்துறையோட அராஜகத்தை குறைக்கிறாங்க. ஒரு கடுமையான எச்சரிக்கையை காவல்துறை சொல்லல. காவல்துறையோட வேலை சமூக விரோதிகளா இருந்தாலும் அவங்கள சட்டத்தின் அடிப்படையில் தண்டிங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கடுமையான ஒரு சுற்றறிக்கை மூலமாக, கடுமையான சுற்றறிக்கையே இது போதுமானது, கடுமையான உத்தரவுகள் மூலமாக இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. சார், இந்த மாதிரி இஷ்யூக்கள், அதாவது கட்சி நிர்வாகிகள் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் உங்களை ஏதேனும் தொடர்பு கொண்டாரா? இல்ல, நான் எனக்கு அண்ணனுக்குரியது ஒரு சில விஷயங்களை வெளியில பேச முடியாது சார். அதனால ஏன்னா அண்ணனுக்கு எனக்கு இருக்கிறத இல்ல சார், அண்ணனுக்கு எனக்கு இருக்கிறது வந்து வெளியில பேசுற அளவுக்கு இருந்தாக்கா அது அப்ப அண்ணன் பேசுற வார்த்தைகளுக்கு மரியாதை எல்லாம் வருமா? நான் என்கிட்ட பேசுறது என்கிட்ட அவர் பேசுறதுங்கிறது எங்களுக்கு இருக்கணும். இடையில பேசிட்டோம், அதெல்லாம் அண்ணன் நான் பேசிட்டேன். ஓகே சார், இதை தொடர்ந்து சமீபத்துல ஜவுளித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களுடைய கருத்து, சீமான்னா யாரு, எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன், சீமானுக்குலாம் என் பதில் சொல்லுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த இஷ்யூக்களை? இல்ல, எம்எல்ஏ பதவி எம்பி பதவி நிரந்தரமானது இல்ல சார். இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது, புதுசா பதவிக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால அந்த திமுரு தெனாவெட்டு அவங்க நடையெல்லாம் பாத்திருக்கீங்களா? அவங்க நடை ஆமா ஆமா ராஜநடையா இருக்கேன் பூராவே நீங்க பாருங்களேன், ரீல்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அதனால வந்து நீங்க அவங்களுக்கு சரண் ஒண்ணு சொல்ல வேணாம், பக்குவமற்ற நபர்கள். இப்படி ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. ஆகவே அவங்க வந்து தரமில்லாத நபர்களுக்கு தரமான ஒரு பதவி கிடைக்கும் போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ அந்த பதவிக்கு தகுந்த மாதிரியான ஒரு நாகரீகத்தை வளர்த்துக்கிறதுக்கான பண்போ இல்லை. அவர்கள் திரைக்கவர்ச்சியில் வந்த ரசிகர்கள் கூட்டம் தானே, அதனால அப்படித்தான் இருப்பார்கள். நாம அப்படித்தான் பேச வேண்டியது இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வந்து நான் இது வரைக்கும் தற்குறின்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். இந்த வார்த்தையை பயன்படுத்துற சரின்றதை நிரூபிக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க.
சீமானனை கலந்துக்கிறாத ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க, மக்கள் நல பிரச்சனை சொல்லுங்க, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு இருக்குமா? புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல சென்னையில ஆரம்பிச்சு அப்படியே சென்னை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், இந்த பக்கத்துல அப்படியே கோயம்புத்தூர், இந்த பக்கத்துல பொள்ளாச்சி, அப்படியே வந்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், அப்படியே நீங்க கன்னியாகுமரி. புரியுதுங்களா? அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக இந்த கட்சியை வச்சுட்டு ஒவ்வொரு ஊரா பயணிப்பாரு. நீங்க அண்ணனை பாருங்களேன், காலையில ஒரு ஊர்ல இருப்பாரு சார், காலையில மதுரையில இருப்பாரு, காலையில ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரையில இருப்பாரு, அந்த நிகழ்ச்சியை முடிப்பாரு, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மதியானத்துல கொஞ்ச நேரம் ஓய்வா இருக்கும், திரும்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இரவு மாலை நேரங்கள்ல ஒரு பொதுக்கூட்டமா இருக்கும், அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டமா இருக்கும், அதை முடிப்பாரு. முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு கிளம்பி நேரா சென்னை போயிடுவாரு. சென்னை போயிட்டு அதிகாலை நேரத்துல கிளம்பி நேரா கோயம்புத்தூர் வந்திருப்பாரு. மறுநாள் காலையில கோயம்புத்தூர் பேட்டி கொடுப்பாரு. கோயம்புத்தூர்ல அதே மாதிரி பகல் ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கும், மாலையில ஆர்ப்பாட்டமா, போராட்டமா, பொதுக்கூட்டமா, இதை முடிப்பாரு. அடுத்த ஒரு பயணிப்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றேன், சீமானன் மாலி பயணப்பட்டது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க பாருங்களேன், நாளை கண் கூட பாத்துறீங்க, இரவு 10 மணிக்கு கூட்டம் முடிச்சுட்டு வருவோம். மதுரையில சுற்று வட்டாரத்துல எங்க வருவோம், நத்தத்திலே பொதுக்கூட்டம் முடிஞ்சா 10 மணிக்கு பொதுக்கூட்டம் முடியும். ஒரு மணி நேரம், 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் கூட வைங்க, அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், 11 மணிக்கு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து முடிக்க. 11 மணிக்கு போனா இந்த புகைப்படம் எடுக்கிறவங்க, பொறுப்பாளர்கள் சந்திப்பு, பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டக்காரங்க, அவங்கள இருக்கக்கூடிய வேற ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் சரமா பேசுறது, அல்லது உள்கட்சி பிரச்சனைகள் ஏதாவது பேசிட்டு எல்லா பொறுப்பாடும் கிளம்ப 12 மணி 1 மணி ஆயிடும். அதற்கு பிறகு அவர் சாப்பிடுவார், சாப்பிட்டு தூங்க 2 மணி ஆயிடும். 1 மணி 2 மணிக்கு மேலதான், நீங்க 1 மணி கூட 1 மணிக்கு மேலதான் தூங்குவார். தூங்கினா காலையில 7 மணிக்கு விமானம்னா 7 மணிக்கு விமானம்னா 5 மணிக்கு போர்டிங் இருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டொமஸ்டிக் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போர்டிங். அப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குன்னா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுக்கலாம். அப்ப ஒரு நாளைக்கு அந்த பயணப்படும் போது அவருடைய உணக்கம் என்பது குறைந்தபட்சம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவர் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு அவர் சம்பாதிச்சது என்ன, சேர்த்து வச்சது என்ன? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது எம்எல்ஏ ஆயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு, முதலமைச்சர், எதுவுமே இல்லை. போராடிட்டே இருக்காரு, இன்னொரு போராடிட்டே இருக்கான். அப்ப அவர் வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டே இருக்காரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு, உழைச்சுக்கிட்டே இருக்காரு, மேடையில உழைக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா அவரு இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, குறிப்பாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு சரண். இவரை நீ யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தெரியாத, உண்மையிலேயே அமைச்சருக்கு அவர் தெரியாதா? சீமானனை தெரியாதா? சீமானனை யாரும் தெரியாம அண்ணன் விஜய் போய் வீட்டுல சந்திச்சாரா? சீமானனை யாருமே தெரியாம சீமானனுக்கு நன்றி தெரிவிச்சாங்களா? கட்சி ஆரம்பிக்கிற சீமானனை அறிக்கை விட்டாரு. இதெல்லாம் சீமானனை சொல்லணும் நம்மளுக்கு. அதுதான் கோபம் மாத்தணும். புசியானதுக்காக நீங்க யாரும் அந்த பிரதமர் சொன்னாரு பாத்தீங்களா? இப்பதானே அவர் புசியானது, இப்பதானே அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், முக்கியமான பொறுப்பாளர் எல்லாமே. கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து சொன்னது, கொடி அறிவிக்கும் போது வாழ்த்து சொன்னது, புசியானந்தனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னது. அப்ப புரியுதுங்களா? அப்ப நாகரீகமா சீமானனை நடந்துக்கிறதுனால தானே இது மாதிரியான நபர்கள் நாகரீகமா நடந்துக்கிறாங்க. உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. புரியுது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள். நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னாடி நீங்க ரசிகர்களா இருங்களேன். நானும் விஜய் ரசிகர். ரசிகரா இருக்கிற தப்பு இல்ல சார். ரசிகருக்கு அப்பாற்பட்டு நீங்க வைக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு கட்சியோட மாவட்ட செயலர் இருந்தாலே ஒரு கண்ணியத்தோட பேசணும், கண்ணியத்தோட நடந்துக்கிறோம். இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், அவர் ஆபாசமா பேச தெரியாதா? வேற ஏதாவது வார்த்தைகள், 2ஆம் தர ஆபாசமான வார்த்தைகள் பேச தெரியாதா? பேச தெரியாதெல்லாம் கிடையாது சார். நம்மளுக்கு ஒரு கல்வி தெரிஞ்சு இருக்கு. சிவசங்கரனா பேராசிரியர், முனைவர் எல்லாம், அவர் வழக்கறிஞர் இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுதியா அவர் பேசுவாருங்க அப்படின்னு ஒரு நாகரிகம் இருக்கும். இன்னவரையும் பாருங்களேன், நீங்க கல்யாண சுந்தரனை நாமதூர் கட்சியில இருந்து போய் எத்தனை வருஷங்கள் ஆச்சு. இன்ன வரையும் கல்யாண சுந்தரனை பேச்சு கேட்கும் போது, நீங்க கடைசி இடுமான கார்த்தி, கல்யாண சுந்தரனை, இவங்க எல்லாம் எல்லா பேரும் பேசுற ஒரு டிபேட்ல கூட, மாலை மறைச்சா ஏதோ ஒரு சேனல்ல அவங்க பேசுற கூட, நாமதூர் கட்சிக்காரங்களும் சரி, மற்றவங்களும் சரி, கல்யாண சுந்தரனை பேச்சு கைதட்டுறாங்கன்னா அது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்ணியமான பேச்சு, தரங்குறையான பேசுவார், மரியாதையா பேசுவார். அப்படிங்கிறதுக்காக நம்ம அவர் அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா இருக்கு. எப்பவுமே ஒரு மரியாதையா இருப்பா. பேராசிரியர் கல்யாணம் சொன்னோம்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இருப்பாருப்பா, அவர் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி இருப்பாருப்பா அப்படின்ற ஒரு நாகரீகத்தோட இருக்காங்க சார். ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க எல்லா பேருமே ரசிகர்களாக இருந்தீங்க. அண்ணன் விஜய்க்கு ரசிகராக இருந்தீங்க, நானும் ரசிகர் தான், ரசிகராக இருந்தீங்க. அந்த ரசிகராக இருந்த பிறகு கட்சியை ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களை பண்படுத்திடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் மெச்சூரிட்டியா இருந்திருக்கணும், பக்குவப்பட்டிருக்கணும். எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பொறுப்பு நான் எல்லா பேரையும் சொல்லலாம். அதே கட்சிகளே நிறைய நாகரீகமானவர் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, நாகரீகமா பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நம்ம ஒருத்தரை குறிப்பிட்டு சொன்னோம்னா அவருக்கு ஆதரவாளர் சொல்லிடுவாங்க. அதுலயும் பண்பான அமைச்சர்களே பண்பானவர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்களே பண்பானவர்கள் இருக்காங்க. சிலர் இன்னும் ஒரே ரசிகர்களாக மட்டும் இருக்காங்க சார். என்ன பேசுற என்ன செய்ய தெரியல, வெறுமனை தொடர்ச்சியா அவங்களுடைய தற்புரிமையை பேசுறதுதான். அவங்க அந்த ஒரு ரீல்ஸ் இருக்கு, அந்த ரீல்ஸ் முகத்துல இருக்கிறாங்க. ரீல்ஸ் எடுக்கிறத போடுற தப்பு இல்லை சார். இப்ப நாமளும் ஒரு நிகழ்வுகளுக்கு எல்லாம் போற, நம்மளையும் தமிழ்மர்கள் ரீல்ஸ் எடுக்கிற போடுற தப்பு இல்லை. ஆனா முழு நேரமா இருந்துகிட்டு பேசுற விதம்னு தெரியாம, சீமானா யாருன்னு தெரியலன்னா ஏன் சொல்லணும்? எம்எல்ஏ எப்படிங்க பதில் சொல்லுவீங்களா?
வெறும் எம்எல்ஏ எம்பிகள் மட்டும்தான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கலையா? மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? புரியுதுங்களா? இந்த நாட்டை சரியாக திறம்பட வழிநடத்தக்கூடியவர்களே நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியும், இந்த கட்சிக்கு அந்த கட்சி மாதிரியே இன்னும் நிறைய பேர் வந்து சமூக ஆர்வலர் இருந்து சமூக செயற்பாட்டாளராக இருந்து அவர்கள் அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் குரலாக எதிரொலிக்கிறாங்க சரண். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவையும் சரி வழிநடத்துற யாருன்னா சமூக செயற்பாட்டாளர்கள் தான். இந்த சீமானதை மாதிரி ஜெயிக்காத வெற்றி பெறாத கட்சி தலைவர்கள் தான் இன்னும் வரையும் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஜெயிச்சவன் பதவியை தக்க வைக்க ஓடிறான் சரண். இன்னைக்கு திருமாவளவன் எவ்வளவு பேர் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு? அண்ணன் வன்னியர் எத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு? ஐயா வைகோ. புரியுதுங்களா? வெற்றி பெறாத நபர்கள் தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க. வெற்றி பெற்ற நபர்கள் அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக அவர்கள் வெற்றிக்கு காரணிகளாக இருந்தா ஜாதியவோ மதத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபர்களையோ எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி கட்சிக்காரங்க எந்த தொழிலதிபர் நமக்கு முக்கியம் இல்லை. யாருக்கு பிடிச்சாலும் தப்பு தான். எந்த கனிமோட கொள்ளையர்களுக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ நாம பேச ஆதரவா பேசவும் மாட்டோம், எதிராக பேச தயங்கவும் மாட்டோம். அப்ப நம்மள மாதிரியான கட்சிகள் இந்த நாட்டினுடைய சரியான எதிர்கட்சியா இருக்கு. ஒரு நல்ல எதிர்கட்சியா இருந்தா மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவா குரல் கொடுக்க முடியும், மக்கள் பிரச்சனை பிரதிபலிக்க முடியும். புரியுதுங்களா? அப்படி நான் அந்த அமைச்சர் கண்ணியத்தை நடந்துக்கிறேன். உண்மையிலே அமைச்சரை செம்மையாக வழிநடத்துவது யாருன்னா எதிர்கட்சிகள் தான். அமைச்சர்களை, எம்எல்ஏக்களையோ எம்பிகளையோ முதலமைச்சரையோ பிரதமரையோ வழிநடத்துவதற்கு இந்த நல்ல எதிர்கட்சிகள். இதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. குறிப்பா நாம் தமிழர் கட்சி வந்து நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா இப்போ நேற்றைய தினம் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கார். நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்களை ஒதுக்கும் விதமாக மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுது. அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கு சென்னையில வச்சிருக்காங்க. நாம் தமிழரோட நிலைப்பாடு என்ன இந்த விடயத்துல? அதை தெளிவுபடுத்தினீங்க நல்லா இருக்கும். நாம வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கையை மாத்திக்கிறனா, மத்தியில ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கையை மாத்தணும் அப்படி நம்ம இருக்கிறதே கிடையாது. நாம் தமிழ் கட்சியோட கொள்கை தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழனுடைய உரிமைக்கும் பாதுகாப்பா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய ஒன்று. கல்வி என்பது நீங்க இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னாக்க நீட் தேர்வை பத்தி பேசினா இந்தியாவில தமிழ்நாடு அளவிற்கு மற்ற மாநிலங்கள்ல மெடிக்கல் காலேஜ் சொல்லக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் என்பது இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய சுகாதாரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள். இந்த மருத்துவக் கல்லூரியில தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வியில உச்சபட்சமா இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதனுடைய மதிப்பெண் பட்டியலினுடைய அடிப்படையில இங்க அவங்களுக்கான சீட்டு கிடைக்கும் போது அவங்களுக்கான படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது தமிழர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாறாக நீட் என்ற ஒரு தேர்வு மூலமாக இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான நாங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் ஒரு தேர்வை எழுதி அந்த தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்க போய் படிக்க முடியும்னா மற்ற மாநிலங்கள்ல அந்த மாநில அரசு அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரிகளோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் என்பது குறைவு. அந்த மக்களுடைய வெளிப்படத்தை வெவ்வேறு வழியில செலவழிச்சிருப்பாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முன்னோடியாக இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு இங்க கல்லூரிகள் ஆரம்பிச்சு அந்த கல்லூரிகளை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்க மருத்துவம் படிச்சு இந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதே நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தானே மக்களுடைய வரிப்பணத்தை பண்றோம். மத்திய அரசு பணம் கொடுத்து மத்திய அரசினுடைய நிதியில ஒரு மருத்துவமனை கட்டி மருத்துவக் கல்லூரி கட்டி அதுல இருக்கக்கூடிய சீட்டுகளை கூட இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குடிச்சா பரவாயில்ல. கட்டப்பட்டது தமிழருடைய வரிப்பணம். கட்டப்பட்ட இடம் தமிழ்நாடு, கட்டியவர்கள் தமிழ்நாடு அரசு. அதற்கு எல்லா வகையிலுமே பேருதவியாக இருந்தது தமிழ்நாடு மக்கள் அவருடைய வரிப்பணம். அப்படி இருக்கும்போது இந்த மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த மண்ணில் கட்டப்பட்ட மருத்துவமனை என்பது இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் படிப்பதற்கு தான் பயன்படணும். இந்த நீட்ன்ற ஒரு தேர்வை கொண்டாந்து இங்க பாருங்க, நீங்க நான் ஒரு பேராசிரியரா வேலை பார்த்திருக்கேன். நீங்க மற்ற மாநிலங்களை போய் பாருங்க, நம்ம ஊர்ல எவ்வளவு பரிசோதனைகளுக்கு அப்புறம் நீட் தேர்வு எழுத போறாங்க. ஆனா மற்ற மாநிலங்களை போய் பாருங்க, இப்ப நீட் தேர்வு ரத்து செய்யப்படுறதுக்கான காரணம் இந்த ஒரு தடவை ஏன்னா கேள்வித்தாள்கள் விற்பனைக்கு வந்துருச்சு. அப்ப எந்த அளவுல வட மாநிலங்கள்ல இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு பாருங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்கேயாவது கொஸ்டின் லீக் ஆகிற பாத்தீங்களா? இல்ல. தமிழ்நாட்டுல எங்கேயாவது கேள்வித்தாள்கள் விற்பனை நடக்கிற பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல எங்கேயாவது காசை கொடுத்து டிகிரி வாங்க முடியுமா? தமிழ்நாட்டுல எங்கேயாவது கல்லூரிக்கு போகாம ஒரு சில இடங்கள்ல இந்தியா முழுக்க டிகிரியை காசு கொடுத்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப 26 இன்னைக்கு வருஷம். நீங்க இப்ப சரண் வந்து திடீர்னு வந்து நீங்க ஒரு வழக்கறிஞர் படிக்கிறனா நார்த் இந்தியாவில போய் காசு கொடுத்தீங்கன்னா 23லயே நீங்க அட்மிஷன் போட்ட மாதிரி காட்டி உங்களுக்கு 26 டிகிரி கொடுத்த மாதிரி உடனே டிகிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்குமா? நடக்காது. தமிழ்நாட்டுல ஒரு சில தவறுகள் நடந்தாலும் இந்த அளவுக்கு நடக்க போறது கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு கல்வி வியாபாரமாகி வடநாட்டுல மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சில இடங்கள் அந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஆனா வடநாடு முழுக்க கல்வி என்பது வியாபாரம் ஆயிடுச்சு.
அங்க இந்த நீட் தேர்வுகள் எழுதும் போது கூட காப்பி அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பார்த்து எழுதுவதற்கான வாய்ப்பு, பிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவர்கள் ஒரு தரமான ஒரு இன்னைக்கு ரயில்வேல போய் பாருங்களே, ஆங்கிலத்துல உன் பேர் என்னன்னு கேட்க தெரியாத கூட இன்னைக்கு ரயில்வேல ஒரு பெரிய போஸ்டிங் வந்து உட்காந்துருக்கும். அஞ்சல் துறையில எடுத்து பாருங்க, எல்ஐசியில எடுத்து பாருங்க, மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் எடுத்து பாருங்க, ஆங்கிலத்துல நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, நீ எந்த ஊர், இப்படின்ற கேள்வியை கூட கேட்க தெரியாது. கேள்வியில் ஆங்கிலத்துல மட்டும் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆங்கிலத்துல பதில் சொல்லவும் தெரியாது, புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. இந்த மாதிரி நபர்கள் வெறுமனை ஹிந்தின்ற ஒண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு ஹிந்தி இல்லாத மாநிலங்களில், ஹிந்தி தெரியாத மாநிலங்களில் வந்து கூட இவர்கள் இருக்கிறாங்கன்னா இதற்கான காரணம் அவர்கள் மாநிலத்தில் தேர்வு முறை என்பது வெறும் ஒழுங்கினத்தோட தான் இருக்கு. அங்க நம்ம மாதிரி ரொம்ப கட்டுப்பாடுகளுக்குரிய தேர்வுகள் கிடையாது. அப்ப இங்க காசு கொடுத்தா பார்த்து எழுத முடியும். யோசிச்சு பாருங்க, வடநாட்டுல காசை கொடுத்து பார்த்து எழுதக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உண்மையுமா நேர்மையுமா படிச்சு இந்த தேர்வு எழுதுனா இந்த தேர்ச்சி முறையில தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாற்ற அவங்க இந்த கல்லூரியில் வந்து படிச்சா எந்த அளவு இருக்கும், கல்வித்தரம் எப்படி இருக்கும்? தமிழ்நாடு அரசு ஏற்கனவே என்ன திட்டங்கள் வச்சிருந்துச்சு, இங்க தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில படிச்சு முடிக்கக்கூடிய மருத்துவர்கள் 2 ஆண்டுகள் கிராமப்புறத்துல போய் பயிற்சி செய்யணும், இலவசமாக சேவை செய்யணும். இப்படியான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் இப்ப இருக்கான்னு கேட்டா இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்குதான் இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த நீட் தேர்வுன்ற ஒண்ணு கொண்டாடுது. இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுங்க, இந்திய அளவுல வெவ்வேறு வகையான சிலபஸ்கள் இருக்கு சார், வெவ்வேறு வகையான பாடத்திட்டங்கள் இருக்கு சார். சார் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் சரி, இதுக்கு முன்னாடி சரி, நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு யாருமே படிக்க மாட்டாங்க. 9ஆம் வகுப்போட சிலபஸ எந்த மாணவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடம் சொல்லித்தர, தனியார் பள்ளிக்கூடம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பினுடைய சிலபஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மாணவ என்ன செய்யறாங்க, 10ஆம் வகுப்பினுடைய சிலபஸ் 9ஆம் வகுப்புல எடுக்க ஆரம்பிச்சிடும். தனியார் பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள் என்ன செய்வாங்க, 9ஆம் வகுப்போட சிலபஸ் 9ஆம் வகுப்பு எடுப்பாங்க, 10ஆம் வகுப்பு போனதுக்கு அப்புறம் 10ஆம் வகுப்பு பாடங்களை படிப்பாங்க. அதுல தேர்ச்சி பெற்று அவங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அவ்வளவுதான் மதிப்பெண் பட்டியல வரும். ஆனா தனியார் பள்ளிகள்ல 9ஆம் வகுப்புல இருந்தே 10வது வகுப்பு படிக்க, 10ஆம் வகுப்பினுடைய சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க, பாடத்திட்டங்களை படிக்க ஆரம்பிச்சாங்க. 10வதுலேயே போய் 10வது பாடத்திட்டத்தை படிப்பாங்க. அப்ப யார் அதிக மார்க் எடுக்க முடியும்? அப்ப 9ஆவதுல இருக்கக்கூடிய கல்வி என்பது இல்லாமலே போயிருந்தா, 9ஆம் வகுப்புல ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் இருக்கா, ஒரு சுற்றுச்சூழலை பத்தி இருக்கா, ஒரு கனிம வளத்தை பத்தி இருக்கா, ஒரு வரலாறு இருக்கா, ஒரு மொழி இருக்கா, ஒரு இலக்கண இலக்கியங்கள் இருக்கா, இது எதுவுமே படிக்க முடியாத வாய்ப்பா போயிருதுல. கல்வி என்பது அறிவை வளர்க்கவா, வெறுமன மதிப்பெண் பட்டியல் மட்டும் வாங்கவான்னு கேட்டா மதிப்பெண் பட்டியல் மட்டும் வாங்கத்தான் தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஆனா அரசு கல்வி மாணவருடைய மூளையை வளர்த்துக்கிறாங்க. பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, வரலாறு என்ன, கணிதம் என்ன, அறிவியல் என்ன, இந்த பூரா சமூக அறிவியல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறக்காக கல்வி திட்டமே. அதுல நீ எவ்வளவு தேர்ச்சி பெற, எவ்வளவு மதிப்பெண் பெறங்கிறது மதிப்பெண் பட்டியல. நீ 6வதுல இருந்தே 10வது பாடத்தை படிச்சுட்டு போயிடலாமே. 6ஆம் வகுப்புல இருந்தே 10வது பாடத்தை படிச்சா இன்னும் 500 எடுத்துடலாம்ல. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான கல்வி முறைகளை எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு சரண். ஆகவே இந்த கல்வி முறைகள் என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப என்னுடைய வரலாறு நான் படிக்கல சரண், நான் ஒட்டுமொத்தமா இந்தியாவோட வரலாறு படிச்சேன், தமிழ்நாட்டோட வரலாறு. புரியுதுங்களா? இங்க பாருங்க, நீங்க வடநாட்டுல தெரிஞ்ச விடுதலை போராட்ட வீரர்களையும் விடுதலை போராட்ட தியாகிகளையும் இந்தியா முழுக்க தெரியும். ஆனா தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் யாருக்கும் தெரியாது. முதல்ல இந்தியாவிலேயே வெள்ளக்காரனை எதிர்த்து ஜெயிச்ச இங்க இருக்கக்கூடிய வேலுநாச்சியாரை இந்தியா முழுக்க படிச்சாங்கன்னா இல்ல. ஆனா எங்க இருக்க ஜான்சனையும் நம்ம படிக்க வைக்கிறாங்க. புரியுதுங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல படிக்க வைக்கிறீங்க, ரைட்டு, நான் வேளாண் சொல்ற படிக்க வைங்க. ஆனா எங்க ஊர் வாபுசி நீங்க படிச்சுக்கலாம், எங்க ஊர் பாரதியார் படிச்சுக்கலாம், சுப்பிரமணிய சிவா படிச்சுக்கலாம், எதுவுமே இல்லை. ஆனா நீங்க எங்க இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை, சுதந்திர போராட்ட வீரர்களை நாங்க மதிக்கிறோம், போட்டுறோம், இல்லைன்னு சொல்றோம். ஆனா அதே இடத்துல தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களை நீங்க இந்தியாவில் படிக்கணுமா இல்லையா? மற்ற மாநிலங்கள் எங்க படிக்கிறாங்களா? இல்ல. கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கரை பத்தி நம்ம படிக்கிறோங்க, கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கரை பத்தி படிக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு விளையாட்டு வீரரை பத்தி நீங்க படிங்க, யாராவது படிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், கல்வி திட்டம்ங்கிறது அந்தந்த மாநிலத்தோட பட்டியல இருக்கணும். மாநில பட்டியல கல்வி இருந்தா தான் அந்த கல்வி என்பது அந்த மாநில மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி இவைகளை பூரா பிரதிபலிக்கிறதா இருக்கும். இது வேணும். அப்ப இந்த மாதிரியான சிலபஸ்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதால ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரியான தேர்வை நடத்துவது என்பது சரியாக வராது. புரியுதுங்களா? இப்ப பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர்ல, மதுரையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு. ரெண்டுமே வேற வேற சிலபஸ், வேற வேற கல்வி, வேற வேற பாடத்திட்டம் தான். இப்ப நீங்க வெவ்வேறு வகையான பாடத்திட்டத்தை பூரா தமிழ்நாடு முழுக்க வச்சுட்டு இதுக்கு பூராதுக்கு இந்தியா முழுக்க நிறுவனங்களை தேர்வு நடத்தினா என்ன, எந்த விதத்துல இருக்கு? இவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலேயே வெவ்வேறு வகையான சிலபஸ் இருக்கு. இவர்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஒரே தேர்வு நடத்த முடியும்? புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படின்னா மாநில பட்டியல்ல எதெல்லாம் மாநில பட்டியலுக்கு தேவையோ அதையெல்லாம் மத்திய அரசு கவனிகரம் செய்கிறது. இதன் மூலமாக மாநில தன்னாட்சி, சுயாட்சி என்பது பாதிக்கப்படுது. இனிமேல் நாம முடிவு செய்யவே முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தால் உருவாக்கப்பட்ட, தமிழ்நாட்டு மண்ணில் உருவாக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜ்ல கூட வடநாட்டுக்காரன் படிக்கிறேன். நான் படிக்க கூடாதுன்னு சொல்லல,
அது இங்க வந்து படிச்சானா எந்த ஊர்ல செட்டில் ஆக போறேன்? இதே ஊர்லதான். அது ஊருக்கு தான் போவேன். அப்ப வர்றவங்க கூட படிச்சு இங்க இருந்து அங்கே போயிட்டானா இன்னைக்கு எனக்கு மருத்துவர் பற்றாக்குறை இருக்கு சரண். இன்னைக்கு நீங்க போங்க நத்தம், இங்க இருக்க நத்தத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போங்க. மருத்துவமனை இருக்கு, மருத்துவர்கள் இல்ல. எக்ஸ்ரே மிஷின் இருக்கு, எக்ஸ்ரே மிஷின் ஆபரேட் பண்ண ஆபரேட்டர் இல்ல. ஸ்கேனிங் மிஷின் இருக்கு, ஸ்கேன் பண்றதுக்கு ஆபரேட்டர் இல்ல, ஊழியர்கள் இல்ல. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அதாவது இங்க மருத்துவத்துறைக்கு மருத்துவ பணியாளர்களுடைய தேவை அதிகமா இருக்கு, ஆனா அதை பூர்த்தி செய்ய முடியல. காரணம் வேற்று மாநிலத்துல இருந்து இங்க வர்றாங்க, படிக்கிறாங்க, மீண்டும் அவங்க மாநிலத்துக்கு போயிடுறாங்க. எல்லா பேரும் அதான விரும்புவாங்க சரண். எல்லா பேரும் டிரான்ஸ்ஃபர் எங்க ஆகுவாங்க? இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு சென்னையில வேலை கிடைக்குது, ஒரு அரசு வேலை கிடைக்குது, நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு போக நினைப்பீங்க, சொந்த மாவட்டத்துல சொந்த ஊருக்கு போக நினைப்பீங்க. இது இயல்பான தானே? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மாநில பட்டியலுக்கு கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இது சரியா இருக்கும். இந்த நீட் தேர்வு என்பது இந்தியா முழுவதற்கும் ஒரு தகுதியான தேர்வாக இருக்காது. நாம ஏற்கனவே 12ஆம் வகுப்பு ஒரு தகுதி தேர்வு நடத்துறோம். அந்த 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவர்களாக பணி செய்கிறார்கள். மருத்துவ பேராசிரியர்கள் இருக்காங்க, இதே சிலபஸ்ல படிச்சவங்க, இதே சிலபஸ்ல படிச்சுதான் இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆகவே மீண்டும் கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். இது நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை. இது தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரே கோரிக்கை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழருடைய நலன், அது தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளையும் தமிழர் நலன் பேணி பாதுகாக்கப்படும். இது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. தாவேக்காக நாம் தமிழர் கட்சி கொள்கையை மாத்திக்கிறாரு, திமுகவுக்காக நாம் தமிழர் கட்சி கொள்கையை மாத்திக்கிறாரு. புரியுது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமாக உங்க பதிலை எதிர்பார்க்கலாம். இப்போ மத்திய அரசை எதிர்த்து இங்க மாணவர்கள் போராடுறாங்க, ஆனா இங்க தாவேக அரசு போராடக்கூடிய மாணவர்களை தடுக்கிறாங்க. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? நீங்க தாவேகா மட்டும் இல்ல சார், திமுக இருந்தாலும், அதிமுக இருந்தாலும், பிஜேபி இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், இங்க அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க. இந்த அதிகாரிகள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 ஜாதி மதம் இந்த கட்டமைப்புல இருப்பாங்க. இவர்கள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கொள்கையில இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கார்பரேட் கொள்கையில இருப்பாங்க. நீங்க இத தமிழ்நாடு அரசா நீங்க பாக்குறத தாண்டி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தாவேக அரசுல யாரெல்லாம் முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க, இவர்கள் திமுகவில் வகித்த பொறுப்பு என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. திமுகல அவர்கள் எந்த வகையான முடிவுகளா எடுத்தாங்களோ அந்த முடிவு தான் இன்னைக்கு இருக்க தாவேகாவும் சொல்லி கொடுப்பாங்க. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய மண்ணின் நலன் சார்ந்த அதிகாரிகள் இல்ல. நீங்க இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த மண்ணின் நலன் சார்ந்தவர்களா இருக்கணும். அவர்களால் மட்டும்தான் இந்த அரசை நல்வழிப்படுத்த முடியும், இந்த அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியும். இங்க இருக்க அரசு அதிகாரிகள் என்பவர்கள் எப்பவுமே மெத்தப்பிடித்த மேதாவிகளாக, என்ன சொல்லணும், பண்ணையார் மனப்பான்மையில இருப்பாங்க. இவர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை கோரிக்கைகள் என்ன, அவருடைய தேவை என்ன அப்படின்றத பார்க்கவே மாட்டாங்க. இவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்துகிறார்கள், தமிழ்நாடு அரசை வழிநடத்துகிறார்கள். ஆகவே அது தவறாதான் போகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகள் என்ன, அதற்கு பின்புலமாக இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரு, அவர்கள் இன்னைக்கு ஆட்சி நேரத்தில் இருக்காங்களா, இப்படிதான் பார்க்கணும். இதை தாண்டி இதற்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்த நேர்மையான ஊழலற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களை ஆலோசகர்களாக நீங்க அரசின் ஆலோசகர்களாக நீங்க வச்சுக்கணும். ஐயா சகாயமாரி, ஐயா இறையன்புமாரி, இந்த மாதிரியான நபர்களை நீங்க உங்களுக்கான ஆலோசகர்களா வச்சுக்கணும். ஐயா சகாயமோ ஐயா இறையன்போ இதற்கு முன்பு அவர்கள் நல்லது செய்ய நினைச்சாலும், ஊழலை ஒழிக்க நினைச்சாலும், கனிம வளர்ந்த பாதைகள் நினைச்சாலும் அப்போது இருந்த அரசியல்வாதிகள் அவர்களை செய்ய விடல. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளை தப்பா அரசு அதிகாரிகள் வழிநடத்துறாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது திமுக அதிமுகவுக்கு ஆதரவாகவோ அல்லது அந்த காலகட்டங்களில் இருந்த மிகப்பெரிய பொறுப்புல இருந்து தவறு செய்த அதிகாரிகளை ஓரம் கட்டிட்டு இது மாதிரியான பழைய அதிகாரிகளை யாரெல்லாம் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, யாரு சரியான லஞ்ச ஊழலுக்கு எதிராக இருப்பாங்க, இவங்கள மாதிரியான அதிகாரிகளை கொண்டு உங்களுக்கு ஆலோசகரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பொறுப்பை கொடுத்து அவங்களை செயல்பட வச்சால் இந்த கட்சியை நல்லபடியா வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். சரி சார், கல்லூரிகளுக்கு தெளிவாக. நன்றி சார்.